ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்குற சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸில் கிளஸ்டர் சி. ப்ரீவியஸ் வீடியோவில் கிளஸ்டர் ஏ அண்ட் கிளஸ்டர் பி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளஸ்டர் சி பார்க்கலாம். இதோட பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் முடியுது. கிளஸ்டர் சியில் 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்குது. அவாய்டன்ட், டிபெண்டன்ட் அண்ட் அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த டிசார்டர் இருக்கிறவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, ஷைனஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ ரொம்ப கூச்சப்படுவாங்க, ரொம்ப தயக்கப்படுவாங்க, ரொம்ப வைக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியலாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. சோஷியல் அப்படின்னு பார்க்கும்போது குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது நம்ம ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்கள போய் அங்கே விட்டோம்னா அவங்களால இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு குரூப்பாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, ஆட்களோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, தனியாக இருக்கதான் விரும்புவாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு இப்போ ஏதாவது ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அங்கே 4-5 பேர் ஒர்க்கு போனாலே நாங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த ஒர்க்கே வந்து வேணாம்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளையாச்சும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளையாச்சும் சொல்லிடுவாங்களோ, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த பயம் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு லோ செல்ஃப் எஸ்டீம். இவங்களை பற்றி இவங்களுக்கே வந்துட்டு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், க்ளோஸ் அவங்களுக்கும் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பயம் வந்துட்டு, அவங்க கூட சண்டை ஆயிருமோ, அவங்க கூட வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது. அதே மாதிரி இப்போ ஏதாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ, இப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜோ, அவங்க வந்து யாராச்சும் தெரியாதவங்க இருக்காங்க, ஒரு அன்ஃபேமிலியரான சுச்சுவேஷனில் வந்துட்டு இவங்களுக்கு அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டிலாம் வந்துட்டு ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிசார்டர் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்க. இதான் வந்துட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த டிசார்டர் உள்ளவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தனியாக இருக்கவே முடியாது, யார் கூடயாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரொம்ப டிபெண்டாக இருப்பாங்க. எந்த விஷயம்னாலுமே ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலுமே, இது பண்ணலாமா, இது வேண்டாமா, இது சரியா தப்பா, யாராச்சும் கேட்போமா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஅஷூரன்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க மேல வந்துட்டு ரொம்ப சந்தேகப்படுவாங்க. சந்தேகம் மீன்ஸ் டவுட் வந்துட்டு ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க மேலே வந்து நம்பிக்கை இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யோசிச்சு சரி ஓகே இது கரெக்டா இருக்கும், இது தப்பா இருக்கும், நம்ம யோசிச்சு ஒரு சொந்த முடிவு எடுப்போம் இல்லையா. இவங்களுக்கு அப்படி எடுக்கவே முடியாது. மற்றவங்கள்ட்ட தான் வந்துட்டு ஹெல்ப் கேட்பாங்க. எப்பயுமே வந்துட்டு கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு யாரையாச்சும் வந்து பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தனியா ஆயிருவோமோ, நம்மள தனியா விட்டுருவாங்களோ அப்படின்னு அலோனா போறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு யாராச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா நோ சொல்லவே மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நோ சொல்லணும்னு தோணுச்சுனாலுமே எஸ் தான் சொல்லி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நோ சொல்லிட்டோம்னா நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, நம்மள வந்துட்டு ஏதாச்சும் தப்பு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னு நினைக்கிறது. இப்போ ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு வேற ரிலேஷன்ஷிப்ல வந்து போவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பிரேக்கப் ஆச்சுன்னா இவங்க தனியா இவங்களால இருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்து திடீர்னு வேற ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அவங்கள பத்தி வந்துட்டு ஒரு எண்ணமோ நம்மளால முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த டிசார்டர் உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்க. இது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்க்க போகிறது அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. எந்த விஷயம்னாலுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எதுனாலுமே பர்ஃபெக்டா 100% பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் யாருமே கிடையாது. ஆனா இவங்க வந்துட்டு அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்துட்டு இப்போ வீட்லயாச்சும் பொருள் வந்துட்டு இப்போ கிளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த பொருள் லைட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆனா கூட, அந்த பிளேஸ் சேஞ்ச் ஆனா கூட உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது, பொருள் எல்லாத்தையும் ஆர்டரா அடுக்கி வைக்கிறது, அப்புறம் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிறது வீட்டை. ஸோ கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி ஆர்டரா இருக்கணும். அந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கும் மாறவே கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனிசம் வந்து எதிர்பார்ப்பாங்க. நார்மல் பீப்புள் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங்கா இருக்கட்டும், யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம நடந்துக்கிற பிஹேவியரா இருக்கட்டும், எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க எப்படின்னா அவங்க யோசிக்கிற விதமும் சரி, அந்த நடந்துக்கிற பிஹேவியரும் சரி, ஒரே மாதிரி தான் எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ரிஜிடா இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க. இப்போ நார்மல் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒர்க் போறாங்க, 9 to 5 ஜாப் ஒர்க் போறாங்க. அதே சமயத்துல அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் ஏதாவது வருது, க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு வந்து லீவ் போட்டு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு நம்ம வந்துட்டு மேரேஜ்க்கு போயிட்டு வரோம் இல்லையா. ஆனா இவங்க எப்படின்னா இந்த டிசார்டர் உள்ள பர்சன் எப்படின்னா ஒர்க்கு மேல ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு இது இருக்கும். அதாவது ஒர்க் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கும் போக மாட்டாங்க, ஃபுல்லா வந்துட்டு வேலையில தான் கிடப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஷெட்யூல்லாம் நம்ம போட்டு வந்துட்டு லைஃப்பை ஓட்ட மாட்டோம். ஓகே இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்குலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இதை படிச்சு முடிக்கணும், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சிருவாங்க. ஒரு என்ன சொல்றது, ரோபோ மாதிரி டெய்லி வாழ்ற மாதிரி.
இப்போ யாராச்சும் வந்து இவங்கள நம்பி ஒரு வேலை குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வேலைய இவங்க மட்டும் தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இவங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டா இருந்தாலும், யார்கிட்டயுமே போய் ஹெல்ப்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாரி இந்த வேலைய யாருக்குமே குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மத்தவங்களுக்கு குடுத்தா வந்துட்டு ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. நான் தான் வந்துட்டு ஒழுங்கா செய்யணும், செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. இப்போ ஏதாச்சும் ஒரு வீட்ல வந்துட்டு நெறைய பொருள்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென் பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேஸ்ட்டான பெண்ண ஃபுல்லா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. மணிய வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறது. ஒரு சில பொருள்லாம் வந்துட்டு தேவையே படாது. ஆனா இருந்தாலும் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு சில நேரம் இப்ப இந்த வீடு ஏதாச்சும் வந்து ஹோம் கிளீன் பண்றோம் அப்படின்னா, தேவையில்லாத பொருள்லாம் இருக்கும். அதே மாரி கிளீன் பண்றப்போ இது எது தேவைப்படும், எது தேவைப்படாதுன்ற அந்த ஒரு டிஸ்கஷன் அந்த டிஃபிகல்ட்டி ரொம்பவே இந்த கன்ஃப்யூஷனா இருக்கும் இவங்களுக்கு. வந்து எப்படின்னா, கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இவங்க அதாவது இப்போ ஒரு எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மேல வந்துட்டு ஹெச்ஆர்லாம் இருப்பாங்க இல்லையா? மேனேஜர்லாம். ஸோ வந்து ஸ்ட்ரிக்ட்டா அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வேலை பார்க்கணும், இப்படிதான் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா தான், அந்த கண்ட்ரோல்ல அவங்க வந்துட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ்னாலுமே ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கும். ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் பெர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவோட பெர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.